வெல்கம் பேக் டு கிரியேட் கிளாசிக் வித் ஆர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வச்சு ஒரு கேசரி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரவை இல்லாத டைமிங்கில் இந்த மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேசரி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு அவல், ரெட் ரைஸ் அவல் நான் எடுத்திருக்கேன், சிவப்பு அவல். இதை எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ரவை கொஞ்சம் நேரம் வறுக்கிற மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தி தான் நம்ம வறுக்கணும். அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராட்டம் நம்ம அரைக்கக்கூடாது, அது அப்புறம் கேசரி உங்களுக்கு களியாட்ட போயிடும். அந்த ரவை இருக்கும் இல்லையா, அதே பதத்துக்கு இதை நம்ம கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். அதுக்கு ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு 20 போல் ஏலக்காயும் போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மற்ற ரவை கேசரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேசரி செஞ்சு மேலால் தூவலும். இது அப்படியும் பண்ணலாம். ஆல்ஸ் நம்ம இப்போது டேரெக்டாக வறுத்துட்டு இதிலையே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இது கூடயே நான் இப்போது ஒரு கப் நான் அவல் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் 2.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் டேரெக்டாக இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தனியாக எடுத்து பண்ணுறதுனாலும் இந்த முந்திரி திராட்சையை எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது சீக்கிரமாக நம்ம ரவையை விட அவல் சீக்கிரமாக ஊறிடும். அதே மாதிரி தான் இது செய்கிறதும் ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம கேசரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வர்றதே நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம கலருக்காக கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் சாய்ஸ் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறுங்க. இதுவும் ரவை மாதிரி தான். நம்ம நிறையா ஒன்றா கொட்டணும் அப்படின்னோம்னா அது அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிளறணும். இந்த மாதிரி லைட்டாக தூவி நம்ம அதை பொறுமையாக கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும்போது அடுப்பை நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தீஞ்சிடும். அதனால் கேசரி இதுக்கு மேலே நீங்கள் மோஸ்ட்லி சிம்மில் வச்சே தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இஞ்சிருச்சு. இது ரவை மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன்ல, அதனால தான் இது கரைஞ்ச உடனே தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதே மாதிரி சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விடலாம். இப்போது இதுக்கு நான் ஃப்ளேவருக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன்னா இதுக்கு நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்கள் விருப்பம். இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இவ்வளோ வேணான்னா கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கொஞ்சமாக நம்ம அவல் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு நிறையா நான் 1 கப் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் அவல் போட்டாலே நமக்கு குவான்டிட்டி நிறையாவே தான் கிடைக்கிது.
இப்போது சுகர் போட்டு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சு, இல்லைன்னா கட்டி பிடிக்கும். ரவை அளவுக்கு கட்டி பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கவலைப்பட வேணாம், அதை விட கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர்லாம் இறுகினதுக்கப்புறம் இஞ்சினோடனே உங்களுக்கு வந்து கேசரி வந்து தண்ணி வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். தண்ணி வந்து கரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் கேசரி. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம விட்டுறலாம். நான் சிம்மில் வச்சே தான் ஃபுல்லாகவும் செய்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ பாருங்கள் கீழே பிடிக்காமல் அது வாட்டில் வரும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து நெய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் மற்ற கேசரிக்கு ஆட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் வந்து வறுத்ததுக்கு யூஸ் பண்ண அந்த 2 tablespoon மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம முந்திரி திராட்சை ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டோம், வேணும்னா நீங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இது நல்லா இஞ்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போது சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.